செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்க இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் லீவ் வருது நிறைய மாவட்டங்களுக்கு. பரத், நீ போன பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு நாள் லீவ் விட்டுட்டு சனிக்கிழமை ஸ்கூலோ காலேஜோ வச்சிடுறாங்கடா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நானும் கேட்குறேன். நிறைய பேர் சொல்கிறத ஏன் நான் கேட்கணும்? நானே அதை அனுபவிக்கிறேன். நான் அதே மாதிரி போன பாட்காஸ்ட்டில் டிசம்பர் மாதம் புதுக்கிழமில் பரத், நீ சொன்ன கண்டென்ட் எல்லாம் ஓகே, ஆனால் நீ சொன்ன விஷயங்கள்லாம் இந்த காதில் வந்து இந்த காதில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த ஆடியோவில். அதை மட்டும் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கடா அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. அதை நானும் ஏற்றுக்கிட்டு அதனால் அந்த பிரச்சனையை இந்த பாட்காஸ்ட்டில் சரி பண்ணிவிட்டேன். அப்படி தான் ரைட்டு. உங்கள்கிட்ட 2 விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அப்படியே நானும் போக போக அப்படி ரன் பண்ணுறேன். எல்லா ஃபீல்ட்லையுமே ஒவ்வொரு ஜாம்பவான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சினிமான்னு எடுத்துக்கிட்டால் கமலஹாசன், மியூசிக்னு எடுத்துகிட்டால் ஏஆர் ரஹ்மான், கிரிக்கெட்னா சச்சின் டோனி, அப்போல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துட்ட ஒவ்வொரு ஜாம்பவான், ஒவ்வொரு இன்ஸ்பைரிங் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி நான் எடிட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு இன்ஸ்பைரான பர்சன் இருந்தார். அவர் பேர் பொன்னர். மனுஷன் தரமான மனுஷன், தாராள மனுஷன். எப்படி அப்படியே பட்டம் சொல்லிட்டே போகலாம். அட்டுக்கடங்காத புலி, அசால்ட்டான புலி, ஆதாரான புலி அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி சொல்லிட்டு போகிறப்ப அந்த மனுஷனோட அவுட்புட்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு போன புதுசில் பரவாயில்லையே நல்லா எடிட் பண்ணுறாரே அப்படின்னு நினைக்கிறப்போ அவரை பார்த்து நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிற கண்டென்ட்டில் நானும் நிறையா கண்டென்ட்லாம் எடுத்தேன். அப்படி எடுக்கிறப்போ நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டப்போ சென்னைக்கு ஒரு ஆர்டர் விஷயமாக போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சு ஸ்டூடியோ மூலமாக நானும் சென்னைக்கெலாம் போனேன். இங்கே போய் ஒர்க் பண்ணுறப்போ தான் தெரியுது பொன்னர் அவரை நேரில் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆஹா, பொன்னர் இங்கே வாங்க அண்ணருங்கிற மாதிரி நானும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் சரி அவர்கிட்ட போய் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ ரைட்டரா வரத்து கட்டுக்கடங்காத எண்ணத்தோடு உள்ளே கால் எடுத்து வைக்கடா அப்படின்னு வச்சேன்னா அங்கே போய் லைட்டாக படபடன்னு வந்துருச்சு. ஆஹா, இது வேலைக்காகுது, படபடன்னு பேசினா என்னென்னமோ பேசுவோம், அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு லைட்டாக பேக் அடிச்சுட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை வசனை சாப்பிட்டு நல்லா தெம்பாக திடகாத்தமாக சரி வரது போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தேன்னா அங்கே போய் அந்த அண்ணன் உட்காந்துருந்தாங்க. அண்ணன்ட்ட அண்ணே பொன்னரண்ணே அங்கே வாங்க அண்ணே அப்படின்ட்டு நானும் போய் பேச ஆரம்பித்தேன். நான் அவர்கிட்ட போய் ஒரு 1.5 மணி நேரம் அன்னைக்கு நாள் சரியான பிளேடு போட்டேன். அண்ணே நீங்கள் எடிட் சூப்பராக பண்ணுறீங்க, அவுட்புட் அப்படி பார்த்தேன், உங்கள் அந்த அவுட்புட்டில் இது சூப்பராக இருந்துச்சு, இந்த அவுட்புட்டில் இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நிறைய நான் பேசினேன். அவரும் ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்ன மனுஷன்தான். அதுக்கப்புறம் தான் லேட்டராக தெரியுது இன்னும் 1 வாரம் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி 1 வாரம் தங்குறப்போ அப்புறம் அண்ணன் கூட நிறைய நான் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் நாங்களாம் டின்னர் சாப்பிட்டுருக்கப்போ அண்ணன் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருந்தாங்க. நானும் அண்ணன்ட்ட போயிட்டு நிறைய நல்லா பழகிறப்போ அண்ணன் ஏன்னா நீங்கள் சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை தம்பி நான் ஒரு பையனை அடிச்சிட்டேன், அந்த பையன்தான் தப்பு பண்ணான், ஆனால் என் மேலே அந்த தப்பும் இல்லை மற்றவங்கலாம் சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி அது கில்ட்டாகவே இருக்குடா, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் இப்படிலாம் சொல்கிறப்போ எனக்கு என்னோடய ஸ்கூல் ஒரு சம்பவம் டக்குன்னு ரீவைண்ட் ஆச்சு. அண்ட் ஹாய் ஹலோ வணக்கம், நீங்கள் இருக்கிறது கதை நானும் பாட்காஸ்ட். அண்ட் நான் உங்களோட பாரத்து டெங் ரைட்டு. என்னோடய ஸ்கூல் விஷயங்கள்லாம் ரீவைண்ட் ஆச்சு. ரீவைண்ட் ஆகிறப்போ +2ல் நான் பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். அந்த பயோமேக்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்கூலெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா கிளாஸ் லீடர்னு சொல்லுவாங்க, பேசினா பேர் எழுதி ஓவர் டாக்கிங் அப்படின்ட்டு ஓவராகவே எழுதுவாங்க. அப்போல்லாம் மேமோ ஸ்டாஃபெல்லாம் வந்து ஏன் பேசுகிற, எதுக்கு பேசுகிற, அதுக்கு ஒரு அடி, அதுக்கு ஒரு திட்டு, சரி போய் வேலையை படிக்க வந்து எதுக்கு வந்த அப்படிங்கிற டாக் எல்லாமே வரும். அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ என் கிளாஸில் ஒரு பொண்ணு தான் கிளாஸ் லீடர். சரியான படிப்பாளி, முரட்டு படிப்பாளி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த பொண்ணுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. சரியான சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை தான் வரும். நிறைய படத்துலலாம் ஒரு பொண்ணு பையன் சண்டை போட்டாலே அந்த சண்டை வந்து ஒரு லவ்வில் தான் போய் முடியும்னு நிறைய காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்னோடய கதையில் அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலை. அந்த சண்டைனா நோ மீன்ஸ் நோ, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கு எப்போ தான் சண்டை தான் வரும். அப்படி இருக்கிறப்போ என்ன மாதிரி சண்டை வரும் அப்படின்னா, மிஸ் அந்த பையன் டெஸ்ட் எழுதலை மிஸ், அந்த பையன் அசைன்மெண்ட் எழுதலை மிஸ், அந்த பையன் அசைன்மெண்ட் வைக்கலை, அவன் பேசினே இருக்கான் மிஸ் அப்படிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அந்த பொண்ணு தான் மெஜாரிட்டி, மெயின் கேஸே அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற கேஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு என்ன தோணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பொண்ணை பழி வாங்கிடும்டா அப்படிங்கிறது நமக்கு தோணும். அது மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. இந்த பப்ளிகேஷனுக்கு முன்னாடி வித்தின் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ஃபிசிக்ஸுக்கு ஒரு புக்கு ஒன்று வாங்கியிருக்கு. அந்த புக்கில் வந்து MCQ 5 மார்க் கொஷின், அந்த மாதிரி 3 மார்க் கொஷின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அந்த புக்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த புக்கு வாங்கிடி, இந்த புக்கு சூப்பராக இருக்குது, இந்த புக்கு நிறைய எம்சிக்யூலாம் இருக்குது, நிறைய படித்து நல்லபடியாக மார்க் வாங்கிடலாம் அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்துச்சு. சொல்லிட்டு இருக்கப்போ நாங்கள்லாம் பிளான் பண்ணிட்டோம், இந்த பொண்ணு இதுதான் பழி வாங்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த புக்கை தூக்கிடலாம் அப்படியே அந்த புக்கை தூக்குறதுக்கு பிளான் பண்ணேன். புக்கையை நான் தூக்கிட்டு அந்த புக்கை என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்கூல்லலாம் அந்த அட்டண்டன்ஸு ஒர்க் டன் புக்கெலாம் வைப்பாங்கள்ல, அங்கே போய் மறைச்சி வச்சுட்டேன். மறைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து அந்த பொண்ணு தேட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர்த்திட்ட போய் கேட்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளாம் என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் காணாமல் போச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்காத யாரும் எடுத்திருப்பாங்க அப்படி தான் நினச்சிருப்போம். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து பிடிக்காத என்னைட்ட வந்து கேட்டுச்சு. என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கணும், புக்கா அதெல்லாம் தெரியாதுப்பா அப்போ நான் சொல்லியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, புக்கு காணாமா, அச்சோ புது புக்குன்னு சொன்னியே, சரிவா போய் தேடுவோம் அப்படின்ட்டு நானும் போய் அப்படியே தேடினே இருக்கேன். நான் ரொம்ப ஓவர் ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படியே தேடினோம், கடைசி வரைக்கும் தேடினோம். கடைசியாக ஸ்கூல்லே பெல் அடிச்சிட்டாங்க. ஸ்கூலில் விட்டு இந்த பஸ் ஸ்டாப்பு போகிறப்போ ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நடந்து போனோம். ஆனால் அந்த அட்டண்டன்ஸ் அங்கேயே புக்கு இருந்தால் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா அங்கே எப்படி புக்கு வந்துச்சின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், திரும்பி ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த புக்கை எடுத்து என் பேக்கில் வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு நடந்து போயிட்டுருந்துச்சு. நடந்து போகிறப்போ அந்த பொண்ணு டக்குன்னு, பரத் நான் எல்லா பேக்கையும் நான் செக் பண்ணிட்டேன், நான் உன் பேக்கில் தான் நான் செக் பண்ணல, செக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டுச்சு. அச்சோ எனக்கு அப்போதைக்கு மனசே ஆறி போய் சிக்கலடா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. நானும் என்ன பண்ணிட்டேன், பேக்கை கழட்டி இந்த புக்கு அப்படின்னு நானே புக்கை எடுத்தே நான் கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த சமயம் எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கில்ட்டு ஃபீலிங், சரியான முரட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறேனே தெரில. அதை நான் அப்படி பண்ணனா அப்படிங்கிற இப்போ நினச்சாலும் எனக்கு எப்படி சொல்கிறது, சொல்லவே கண்ணெல்லாம் கலகுது அப்படின்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அழுகாத பொறுத்துன்னு கண்ணை தொடச்சிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்து பக்கம் நான் ஸ்கூலே போகலை. அந்த ஒரு வாரம் ஸ்கூல் போகாதனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் விட்டுட்டு என்னோடய வீட்டுக்கு வந்து, பரத் ஏன்டா வரமாட்டேங்கிற என்னாச்சு அப்படிலாம் கேட்டானுங்க. கடைசியாக தர்ம சங்கடம் என்னன்னு தெரியுமா, அந்த புக்கை தூக்கின அந்த பொண்ணே வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி, ஏன்டா இதுக்கெலாம் ஃபீல் பண்ணுற, என்ன ஆச்சு, நீ வந்து சாதாரண விஷயம் தானே பண்ணேன், நான்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான்லாம் மாலுக்கு போனால் ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில் வச்சுப்பேன், நான் நெயில் பாலிஷ் அடிச்சுப்பேன், ஏதாவது இந்த பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு நானே வச்சுட்டு வந்துடுவேன் அப்போலாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணுட்ட நான் சொன்னேன், நீ அசால்ட்டை சொல்கிற, ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணலை, ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காகவே இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, சரி ஸ்கூல் முடிய போது போல் பசங்கள்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு போகிறாங்க போல் பையனை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும், அம்மா அவன் பிள்ளை ஒரு திருடம்மா அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பாக வாழ்க்கையாக கில்ட்டு ஃபீலிங்காக அப்படின்னு பார்க்குறப்போ வாழ்க்கை படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு, சரி ஸ்கூலுக்கு போய் பரிட்சை எழுதிடுவோம் அப்படின்ட்டு பரிட்சைலாம் நான் போய் எழுதுனதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு. என்னடா இப்போ அது ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு புக்கை தூக்கினவன் என்ன, அந்த சப்ஜெக்டில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் 90 மார்க் எடுத்திருந்தேன். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியத்தின் அணிவகுப்பாக இருந்துச்சு. ஆஹா அண்ணேங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஃபீலிங் எனக்கு அப்படியே லைட்டாக உடுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்புட்றா காந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பரத், நீ பண்ணது தப்பு தான், மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ண தானே செய்வாங்க, நீ ஒன்றும் ஓவியம் கிடையாது, நீ தப்பு பண்ண அதை ஏற்றுக்கிட்ட, அதை மன்னிச்சிக்கிட்ட, அடுத்த வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ணுற அப்படி தான் எனக்கு தோணுச்சு. கடைசியாக ஸ்கூல் விட்டு முடிச்சுட்டு போகிறப்போ அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு நான் இப்படி தான் பண்ணேன், எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது, ஐம் சாரி அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு, இதை தாண்டி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ தானே ரொம்ப நினச்சிட்ருக்க அப்படிலாம் சொல்லிச்சு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக விட்டுச்சிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, என்னோட கூட மார்க் எடுத்துகிட்டு நீ பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனது தான். இந்த சம்பவம் தான் எனக்கு வந்து அந்த புனர் என்ன சொன்னப்போ எனக்கு ரீவன் என்ன சம்பவம் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆன நியூஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அண்ணன்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நான். அதனால் அந்த அண்ணன்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அண்ணன் உங்கள் மனசுக்கு எதுவும் சரின்னு போடுதோ சாரி பத்துன்னு கேட்டேங்க, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அண்ணனும் அப்படியா, ஆனால் அந்த பையனை எங்கே போய் பார்க்குறது அப்போ தான் கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிக்கிறப்போ அந்த பையனே இங்கே தான் சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய்ட்டு, தம்பி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னார். கொஞ்சம் ரொம்ப ஃபீல் ஃப்ரீ ஆனார், ஜாலியாகிட்டார், திரும்பி ரீவெண்ட் ஆகிட்டார். அவ்வளோதான். அவர்கிட்ட நான் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம என்ன செயல் செஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நம்ம பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள்ட்ட நிறையா பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் சுற்றி உள்ளவங்க சரி நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள்ட்ட பணம் இல்லைனாலும் நம்ம பண்ணது சரின்னாலும் சுற்றி உள்ளவங்க நீ பண்ணது தப்பு தாண்டா அப்படின்னு அடித்து சொல்லுவானுங்க. இங்கே நான் என்ன சொல்ல அவட்ட அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றி உள்ள வச்சுக்கோங்கள நல்லபடியாக வச்சுக்கோங்கண்ணா,
நீங்கள் எப்படி சொல்கிறது, இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு உண்மையாக படுற ஒருத்தரை நீங்கள் வச்சுருந்தாலும் வாழ்க்கை சூப்பராக வாழ்ந்துட்டு போயிடலாண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் சூப்பர்ரா, நான் உண்மையாக பார்த்துட்டேன் தம்பி, இனிமேல் நான் உன்ட்ட எதனா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு காஃபி கடைக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு பிளாக் டீ சாப்பிட்டு அப்படியே நாங்கள் பேச ஆரம்பித்தோம். நம்ம இப்போ எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும், இப்போ எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும், இப்போ எப்படி இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் கத்திக்கிட்டு ஜாலியாக அப்படியே வைப் பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். சரிடா பரத், இப்போ இங்கேருந்து நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு தோணும்ல. இங்கே நிறைய பேர் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க. தப்பு பண்ணவங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. தப்பே பண்ணாதவங்க ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்மளால் சொல்லவே முடியாது. நம்மளை தப்பு பண்ணால் நாம் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் மன்னிச்சிக்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்க முடியாது. இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசிய போனேன் அப்படின்னு கூட தெரியாது. அன்னைக்கு அந்த பொண்ணரை அவரே மன்னிக்கலை அப்படின்னா அவர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அன்ஃபீலிங்ஸில் ஒரு ஃபீலிங்ஸ் எடுக்கிறப்போ இந்த செயலை செய்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. பரத்து ரொம்ப குழப்புதுடா, ரொம்ப லேக் ஆகுது, ஃபைனலாக ஏதாவது ஒரு டச் சொல்கிறா அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப புரியும். இதுதான் நான் சொல்ல வர கருத்து அப்படின்னு சொல்கிறேன். அண்டு இது வரைக்கும் வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நிறையவே கொடுத்துருக்கீங்க. அது வரைக்கும் நானும் ஜாலியாக இப்படியே பேசிட்டே இருக்க போகிறேன். அண்ட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டு பையன் பேசுகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்காக நான் மேனுவலாக நிறைய நாய்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது உங்கள் காதுகளை கிழிச்சிருக்கும். ஃபோன் பேசுகிறப்ப திட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ரெக்கார்டில் திட்ட முடியாது. இப்போ கமெண்டில் போய் திரும்பி நான் வாங்கிக்கிறேன். பரத்து எங்கேருந்துடா பேசுகிற, ஒழுங்காக பேசுகிறா, கேட்க மாட்டேங்குது, அது இதுன்னு பண்ணுதுடாடே அப்பா. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் கால் மேட்ரு தான். அந்த ஃபோன் காலுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ அடுத்த பாட்காஸ்ட் வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன். அடுத்து என்ன பேச போகிறேன் அப்படின்ட்டு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அங்கேயும் போய் டிஎம் பண்ணுங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா. இல்லை அந்த பாட்காஸ்ட்டு கமெண்ட் கீழே எங்கேயும் பண்ணலாம். யூடியூப்லேயும் பாட்காஸ்ட் 1 வீக் ஆஃப்டர் தட் ரிலீஸ் ஆகும், அதையும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப்பில் மியூசிக் வீடியோஸ், அனிமேஷன் வீடியோஸ்லாம் வரப்போகுது. கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் சமாளித்து பார்த்துக்கோங்க. அந்த வரத்தை எல்லாம் ஓகே, இந்த கருத்து மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். மை கருத்து, வாட் இஸ் ஐ எம் சேயிங்.